ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஆனால் அதே சமயம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்களில் சிரமங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. ஏனென்றால் கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து கொண்டாலே போதும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த கிரகம் காரணம், அதற்கான பரிகாரம் என்ன என்பதை சரியாக தெரிந்து கொண்டு மேற்கொள்ளும் போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்போ திருமணத்தில் தடை ஏற்படுகிறது என்றால் அது ராகு கேது தோஷமா அல்லது செவ்வாய் தோஷமா என்பதை சரியான முறையில் தெரிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்வில் அதற்கான பிரச்சனை நிச்சயம் எளிதில் தீர்வு காணப்படும். ஏனென்றால் நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வருகிறீர்கள் என்றால் அது என்ன பிரச்சனை என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் தொடர்ந்து அந்த சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அது இதுதான் காரணம் என்று தெரிந்த உடனேயே அதற்கான சிகிச்சையை சரியான முறையில் எடுக்கும்போது அத்தனை ஆரோக்கிய தொல்லைகளும் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும். அதுபோன்றுதான் கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு எந்த கிரகணத்தின் சிரமம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். அதே சமயம் 9 கிரகநிலைகளுமே ஒரே நேரத்தில் சாதகமாகவும் இருக்காது, சாதகமற்ற சூழலையும் உருவாக்காது என்பதும் யதார்த்தமான உண்மை. சில கிரகத்தால் சிரமம் வருகிறது என்றால் சில கிரகத்தால் நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும். நன்மை கிடைக்காத வழியே அடைபடாது என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. எனவே உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதற்கு ஏற்ற தீர்வை தேட முயற்சி செய்யும் போது நல்ல மாற்றம் தேடி வரும். ஆனால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து முழுமையாக திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் மிக வலுவாக விரயத்தில் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு கடகராசிக்காரர்களை தேடி வரும். ஆனால் குரு பகவான் லாபத்தில் இருப்பதை காட்டிலும் விரயத்தில் நுழைவதால் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் 12ஆம் இடம் விரய செலவுகளை சந்தித்தாலும் கூட மகிழ்ச்சிக்கான இடமாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருப்பதால் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி 9இல் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட பெரும்பாலும் 9ஆம் இடத்திற்குரிய பலன்களை நிறைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு நல்ல மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் 9ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இதுவரை உத்தியோகம், தொழில் ரீதியாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்தித்து வந்த பல காரணங்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்பாக கூட இருக்கலாம். அதிலும் குறிப்பாக முழுமையாக அஷ்டம சனி
நிவர்த்தி அடையவில்லை என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தடைகளை தகர்த்தெறிந்து உறுதியாக உத்தியோகம், தொழில்துறை சார்ந்த பணிகளிலும், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். சனி பகவான் 9ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். வாக்கியத்தின்படி, திருக்கணிதத்தின்படி அங்கு அமர்ந்து விட்டார். எனவே கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, ஆசிரியர் துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் 9இல் வலம் வரக்கூடிய ராகு, 3இல் வலம் வரக்கூடிய கேது மிக வலுவாக பெயர்ச்சியை சந்திக்கின்றனர். திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் அமர்கிறார். கேதுவின் அமைப்பால் பாதிப்பு இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் அமரக்கூடிய ராகுவால் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில்தான் அமர்ந்திருக்கிறார் ராகு. அங்கு இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்து வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நெருக்கடிகள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உள்ளது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் 9இல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். பல வகையில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல காரியங்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக இந்த வேளையில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே பெரும்பாலும் நீட்ச நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை விற்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் முற்பகுதியில் கர்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார், பிற்பகுதியில் லாபத்தில் நுழைகிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் முற்பகுதியில் கர்மத்திலும் பிற்பகுதியில் லாபத்திலும் அமர்கிறார். இந்த இரு கிரகநிலைகளும் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் உறுதியாகவே நல்ல வளர்ச்சி நிறைவாக இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் பெறும்போது உச்சம் பெறும்போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது அதிக கவனம் தேவை. ஏனென்றால் சனி ராகுவுடன் இணைந்து அஷ்டமத்தில் வலம் வரும்போது அதிக விழிப்புணர்வுடன் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் இந்த தருணத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.